எப்படி பண்ணலான்ற பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த ஆயில் வேணாலும் மசாஜ் பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 முறை, அந்த மாதிரி எந்த ஆயில் வேணாலும். இது நமக்கு எந்த சைடு எஃபெக்ஷனும் வராது. இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருங்கை இலை. முருங்கை இலை வந்து முருங்கைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நமக்கு கீரையிலேருந்து எல்லாமே பயன்படுது. அது ஹேருக்கு நம்ம எப்படி பயன்படுத்த பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். முருங்கை இலையை வந்து பாதாம் ஆயிலில் வந்து நான் வந்து பாதாம் இலையை வந்து நான் ஊற வச்சுட்டேன். 1 வீக்காக ஊற வச்சுட்டேன். ஒரு வாரமாக ஊற வச்சாச்சு. இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பாதாம் எண்ணெயில் வந்து நம்ம 1 வீக், ஒரு வாரமாக ஊற வச்ச முருங்கை இலையை இதை எடுத்துக்கிட்டோம். நல்லா இடிச்சு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இடிச்சு கூட போட்டுக்கலாம், இல்லை கசக்கி போட்டுக்கலாம். முருங்கையை நல்லா ஒரு வாரமாக ஊற வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கிடைக்கும் நமக்கு. இதை நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு ஹேருக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுக்கிறேன். ரோஸ் பிரியாது. ஒரு 5-6 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு ஹேரில் நல்லா ஸ்கார்ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வாரத்துக்கு 2 முறை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். நான் இதை யூஸ் பண்ணி அதனுடைய பயனை அனுபவிச்சுட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.